வாங்க எல்லாரும் வாங்க. ஆமா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த ராஜகாளிமனை வேண்டிக்கிட்டு உன் கையால குத்து விளக்கு ஏத்துமா. என்ன முதல்ல ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறேன், யாராச்சும் மந்திரியை கூப்பிட்டு குத்து விளக்கு ஏத்த சொல்லலாம்ல? மந்திரியை கூப்பிட்டு குத்து விளக்கு ஏத்துறது தப்பு இல்லம்மா. ஆனா இப்ப இருக்கிற மந்திரிங்க இங்க வந்து குத்து விளக்கு ஏத்துற வரைக்கும் பதவியில இருப்பாங்களாங்கிறது சந்தேகமா இருக்குமா? இந்த அண்ணனோட அசம்பிளில என்னைக்குமே நீதாமா சீஃப் மினிஸ்டர். பாத்துனே கவர்னர் வந்து கலைச்சிட போறாரு. கடவுளே வந்தாலும் நம்ம ஆட்சியை கலைக்க முடியாதுமா. குத்து விளக்கு ஏத்து. ஸ்டுடியோ திறந்தாச்சு. இந்த அழகு சுந்தரத்தை அம்சமா ஒரு போட்டோ எடுங்க. பிசினஸும் பிச்சுக்கும், கஜானாவும் ரொம்பிரும். என்ன சொல்றீங்க? கரெக்ட். திருஷ்டி நிறைய இருக்கு. பூசணிக்கு அவங்க மறந்துட்டேன். அதனால வெளியே போய் விட்டத்துல தொங்கு. தினம் வந்து நான் கடையில வந்து தொங்கிறேன். கையை விட்டுருக்கேன். நீதாமா தெரியுமா? ஓகே. அம்மாடி, புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க அந்த ராசி நல்லா இருக்கா இந்த ராசி நல்லா இருக்கான்னு எல்லா ராசியும் பார்ப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சியோட முகராசி தான் முக்கியம். அதனாலதான் முதல்ல ஒன்னும் போட்டோ எடுத்தேன். அண்ணே கையை நீட்டுங்க. சரி. என்னென்ன பாக்குறீங்க? இத வெறும் காசா நினைக்காதீங்க. என் தெய்வத்துக்கு நான் செலுத்துற காணிக்க. ஆமாண்ணே, 10 மாசம் வயிற்றுல சுமந்த தாயை விட 18 வருஷம் நெஞ்சில சுமந்த நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் தெய்வம் தானே. என் கண்களிலே உன் காட்சியடி, உன் நெஞ்சினிலே என் சாட்சியடி. இனி தழுவி தழுவி பழகி பழகி அழைப்பிடவா. துள்ளி இங்கு துடிக்குது மனசு சுகமா சுகமா. அள்ளி அள்ளி இங்கு கொடுக்குது பரிசு இதமா பதமா. கடலின் மடியில் கரைந்திடுமோ. துள்ளி துள்ளி இங்கு துடிக்கிற மனசு சுகமா சுகமா. அள்ளி அள்ளி இங்கு கொடுக்குது பரிசு இதமா பரமா.
மன்மதன் கேட்கட்டுமா பஞ்சனை நிழலில் பந்தயம் போட்டு வித்தையை காட்டட்டுமா இதுதான் சுகமோ, ஹாய் ஹாய் இதுதான் தருமோ, ஹாய் ஹாய் புதுநாள் வருமோ, மணநாள் தருமோ, இனி உரசி உரசி சரச கலைகள் படித்திடுவோம். துள்ளி துள்ளி இங்க துடிக்குது மனசு சுகமா சுகமா அள்ளி அள்ளி இங்கு கொடுக்குது பரிசு இதமா தருமா. என் கண்களிலே உன் காட்சியடி உன் நெஞ்சினிலே என் சாட்சியடி இனி தழுவி தழுவி பழகி பழகி அழைத்திடவா. வருகிற ஜூன் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திற்கான பொது தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கான வேட்புமனுவை ஜூன் 3ஆம் தேதி முதல் தாக்கல் செய்ய ஆரம்பிக்கலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். ஓட் ஃபார் ஆர்கே, ஓட் ஃபார் ஆர்கே, உங்கள் ஓட்டு ஆர்கேவுக்கு, உங்கள் ஓட்டு ஆர்கேவுக்கு, ஓட் ஃபார் ஆர்கே, உங்கள் ஓட்டு ஆர்கேவுக்கு, உங்கள் ஓட்டு ஆர்கேவுக்கு, தாய் குலத்தின் கண்ணீர் துடைக்க வந்த ஆர்கே வாழ்க. என்னப்பா தலைவரோட ஆல்பம்லாம் ரெடியா? ரெடியா இருக்கு. டேய் எடுத்துக்குறா. சரிங்கண்ணே. ஓ அப்படியா? ஆல்பம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பாட்டுமா சார், பணம் கொடுக்க மறந்துட்டீங்களே. மறக்கிறதா? அந்த பழக்கமே எங்களுக்கு கிடையாது. நல்ல ஞாபக சக்தியோட தான் போறோம். இந்த நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்காகவே எங்க கட்சி உதயமாயிருக்கு. இந்த பணத்தை எங்க கட்சிக்கு நன்கொடை கொடுத்ததா வச்சுக்கிய. சார், நன்கொடைங்கிறது நாங்களா பார்த்து கொடுக்கறது. இப்ப நீங்க செய்யறது பகல் கொல்ல. பணத்தை கொடுத்துட்டு ஆல்பத்தை எடுத்துட்டு போங்க. அம்மோய், இவனுக்கு டைம் சரியில்லடா. ஆள் தெரியாம மோதுறானே. கட்சியோட கொள்கையே கலங்கப்படுத்தினான். டேய் அடிங்கடா. இந்த பார், சொன்னா கேளுங்க. ஏய், அவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறது? அடிச்சு நொறுக்குங்கடா. டேய், போங்கடா. ஏய்! யாருக்கிட்ட டைம் சரியில்லை? எதுதான் டைம் சரியில்லை? நன்கொடை போதுமா? இந்த பணத்தை கொடுத்துட்டு ஆல்பத்தை வாங்கிக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் எதுக்காக வர சொன்ன தெரியுமா? நடக்க போற எலெக்ஷன்ல 234 தொகுதியிலையும் என்னோட கட்சி தான் ஜெயிக்கணும். முதலமைச்சர் நாற்காலியில இந்த ஆர்கே தான் உட்காரணும். நான் கண்ணு முன்னதுக்கு அப்புறம் கடற்கரையில எனக்கு சமாதி வைக்கணும். அதுக்கு ஜாதகம் எனக்கு சாதகமா இருக்கான்னு பார்க்கத்தான் உங்களை எல்லாம் வர சொன்னேன். இது என்னோட ஜாதகம். இது எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நிக்கிற எதிர்க்கட்சி தலைவரோட ஜாதகம். இது ரெண்டையும் நல்லா பார்த்து ஆட்சியை பிடிக்கிற யோகம் யாருக்கு இருக்குன்னு கரெக்டா கணிச்சு சொல்லுங்க.
உங்க ஜாதகம் மாதிரி ஒரு ஜாதகம் லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அமையும். கேட்டையில பிறந்தவங்க கோட்டையை ஆளுவாங்கன்னு சொல்ற மாதிரி இத்தனை வருஷம் கொடிகட்டி பறக்கணும்னு உங்க ஜாதகத்துல இருக்கு. ஆனா பதவியை காட்டுற 10ஆம் இடத்துல இருக்கிற சனி விரைய ஸ்தானமான 12வது இடத்துல மறைஞ்சு ராகுவோட கூடி இருக்கிறதுனால நீங்க இழந்த பதவியை மீண்டும் அடையறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்லை, உங்களோட ஜாதகம் லட்சத்துல 1ன்னா எதிர்கட்சி தலைவரோட ஜாதகம் கோடியில 1. அதுக்கும் மேலே அவர் ராசி கட்டத்திலே கால சர்ப்ப யோகம் வலுவா இருக்குது. சுருக்கமா சொல்ல போனால் அடுத்த முதலமைச்சர் ஆகிற தகுதி எல்லா விதத்திலும் எதிர்கட்சி தலைவருக்கு உண்டு, உங்களுக்கு இல்ல. உங்க ஜாதகத்தின் முழு வலிமையும் போயிடுச்சு. சாகர வரைக்கும் நீங்க முதலமைச்சர் ஆகவே முடியாது. நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். என்ன தவிர வேற எவனையும் அந்த சிஎம் சீட்ல உட்கார விட மாட்டேன். விரல் சூப்பரா வயசுல இருந்து நான் அரசியல் இருக்கேன். தெரு தெருவா போஸ்டர் ஒட்டி இருக்கேன். பாளையங்கோட்டை ஜெயில 10 வருஷம் கழித்துன்னு இருக்கேன். தாய்ப்பாலுக்கு பதிலா சோடா குடிச்சு வளர்ந்தவன் தான். அப்பேற்பட்டன்னா அரசியல்ல தோத்தன்னா அந்த நாள் அரசியலே அஸ்தமனமாகிற நாளா இருக்கும். வாங்கடா அங்கிருந்து. Get out! யாரா நீ? நான் பிரம்மா, மனுஷனை படைக்கிற பிரம்மா, தலையெழுத்த மாத்தி எழுதுற தர்மதேவன். ஆனா என் பேரு மகாதேவன். இந்த சூரியன், சந்திரன், புதன் இப்படி 9 கிரகத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருக்குமே தெரியாத 10வது கிரகம் தான்டா நானு. மரியாதை குறையுதுன்னு பாக்குறியா? ஏய், மகாபாரதத்துல சகாதேவன் குறிச்ச நேரம் கூட தப்பலாம். ஆனா கலியுகத்துல இந்த மகாதேவன் குறிச்ச நேரம் எதுவுமே தப்பாது. ஓ நேரம் நல்லா இருக்கு. ஆமா, அதனாலதான் இந்த அவதார புருஷனுடைய தரிசனம் உனக்கு கிடைச்சிருக்கு. நான் பரிகாரம் சொல்ல வந்த பகவான். கேளு மகனே கேளு. நீங்க என்ன சொல்றீங்க? விதிய மதியால வெல்ல முடியும்னு சொல்றேன். உன்னை ஆட்சியில உட்கார வைக்க முடியும்னு சொல்றேன். ஆனா உனக்கு பீச்சில் சமாதி உண்டுன்னு சொல்றேன். எப்படி எப்படி எப்படின்னு சொல்லுங்க. நான் மட்டும் சிஎம் நாக்காலில உட்கார்ந்துட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டில உங்களுக்கு கோயில் கட்டுறேன். தயவு செய்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம். கமான். இது உலகத்தை சுத்தி உள்ள 9 கிரகங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுல என்ன விசேஷம்னா 30 வருஷத்துக்கு ஒரு முறை நவகிரகத்துல 6 கிரகங்கள் இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டுல 1 மணி நேரம் வந்து சொல்லணும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள சுக்கிரதசை உச்சமுள்ள கண்ணி கழியாத ஒரு பொண்ணை சுடுகாட்டுல பிணத்து மேல அமைக்கப்பட்ட மணமேடையில உட்கார வச்சு அவளுக்கு தாலி கட்டி திருமணம் செய்யணும். அது மட்டுமல்ல, அவளோட உடலுறவும் கொள்ளணும். அப்பத்தான் அது முழுமையடையும். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ராக்கத வாகம்னு பேரு. அந்த கால மன்னர்களும் சக்கரவர்த்திகளும் தங்களுடைய பதவி நிலைக்கிறதுக்காகவும் இழந்த பதவியை மீண்டும் அடைகிறதுக்காகவும் இந்த மாதிரி ராக்கத வாகம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜாதகம் தான் உன்னை முதலமைச்சராக்க போற ஜாதகம். உன்னோட ஜாதகத்தையும் எதிர்கட்சி தலைவருடைய ஜாதகத்தையும் விட இந்த ஜாதகம் ரொம்ப வலுவானது. ராப்பகலா கஷ்டப்பட்டு நான் தயார் செஞ்ச ஜாதகம் இது. சுக்கிரதசை உச்சமுள்ள ஒரு பொண்ணோட ராஜ ஜாதகம். வர்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு இந்த 6 கிரகமும் ஒரே நேர்கோட்டுக்கு வருது. இந்த நேரத்துல இந்த ஜாதகத்துக்குரிய ஒரு பொண்ணை நீ ராக்கத விவாகம் பண்ணினா அந்த பொண்ணோட ஜாதக சக்தி உன் ஜாதகத்தோட சேர்ந்துரும். அதுக்கப்புறம் சாகர வரைக்கும் முதலமைச்சர் பதவியில உன்னை தவிர வேற எவனும் உட்கார முடியாது. இந்த ஜாதகத்துக்குரிய பொண்ணு யாரு? அவன் எங்க இருக்கா சொல்லுங்க. நீங்க மட்டும் அவளை கண்டுபிடிச்சு கொடுத்தா கவர்மெண்ட் அடிக்கிற கரன்சில பாதி உங்களுக்கு தரேன். நான் எல்லாத்தையும் திறந்தவன். என்கிட்ட சூட்கேஸ் திறக்காத. எனக்கு தேவை பணம் இல்ல, பட்டம். ராஜரிஷி பட்டம். மகாதேவ மனுஷன் இல்ல, மகான். மகான். நடத்த போற யாகத்துல நீ ஜெயிச்சுட்டா
தமிழ்நாடு இருக்க வரைக்கும் உன் பேர் இருக்கும், இந்த உலகம் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்கும். இந்த ஜாதகத்துக்குரிய பண்ணோர உன்னை நான் சந்திக்கிறேன்.